ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் புதுசாக வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இல்லை புதுசாக தெரிஞ்சிக்க விரும்புகிறாங்களோ மார்க்கெட்டுக்கு, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ எண்டில் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே, ஆனால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாமல் இப்போ தான் புதுசாக கேள்விப்பட்டாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு உள்ளே வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுறாங்களோ, என்ன ஒரு காரணத்துக்காக உள்ளே வந்திருக்காங்க, மேபி ஒரு 1% கூட தெரியல சார், இன்னொன்று தெரிஞ்சிக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரலான்னு இருக்கிறேன், ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வந்துட்டு கை சுட்டுட்டு கால் சுட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய பணத்தை வீணடிச்சிட்டு ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன அப்படின்றது ஒரு பேசிக்காக, அதாவது நம்ம உள்ளே போக தேவையில்ல, வெளிப்படையாக இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப பாமரமாக மக்களாக இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெளியேருந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு என்ன, அதாவது வெளியேருந்து உள்ளே வரவங்களுக்கு என்னென்னா, அவங்களுடைய மைண்ட் செட்னா வெளியே வேலை இல்லை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது என்ன மாதிரி தெரியும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படின்னா நிறைய பணம் கொட்டி கிடக்கு, நிறைய பணம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொட்டி கிடக்கு. இதுதான் ஷேர் மார்க்கெட். இந்த ஒரு வளையம் வந்து அது ஷேர் மார்க்கெட்னு வச்சுக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் வந்து நிறைய கொட்டி கிடக்கு, நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் வேலை, நமக்கு எந்த வேலை, எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் வேலை அப்படின்ற மைண்ட் செட் இருக்கலாம். அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு சிலர் கேட்கலாம், சார் ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் டெய்லி ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே, அதில் உண்மையா சார் அப்படின்னா, எஸ், ரியல், ஆம். கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலோ ஆயிரக்கணக்கில் 100 கணக்கில் டெய்லி சம்பாதிக்கலாம். இது ஒரே கேள்விக்கு பதில் சொன்னால் ஆம், ரியல் அப்படி தான் சொல்லலாம். எப்படி ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் வாங்க. இப்போது இது ஷேர் மார்க்கெட், ரைட்? ஓகேங்களா? இதில் பணம் நிறைய கொட்டி கிடக்கு, உங்களுடைய மைண்ட் செட் அது மாதிரி, ரைட்? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொட்டி கிடக்கு, இல்லைன்னு சொல்ல வரல, ஆமாம், கொட்டி கிடக்கு. யாருடைய பணம் கொட்டி கிடக்கு அப்படின்னா, சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பணம் கொட்டி கிடக்கு. அதாவது மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பணம் தான் கொட்டி கிடக்கு. அதில் நல்லா கவனிங்க. மார்க்கெட்டில் சம்பாதிக்க உள்ளே போகிறாங்க இல்லைங்களா, ஃப்ரெஷ் நியூ ட்ரேடர்ஸ் உள்ளே போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆல்ரெடி இங்கே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பணத்தை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய பணத்தை கொஞ்சம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆசை காமிச்சு உங்களுடைய பணத்தெல்லாம் டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்காக தான் அது பிஸ்னஸ். ஓகே, இது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்படி என்ன அப்படின்னா, இப்போ 100 பேர் நீங்கள் ஒரு ட்ரேடிங் உள்ளே வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து வெறும் 5லேருந்து 10 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, யாருடைய பணத்தை அப்படின்னா, இப்போது 100 பேர் வரீங்க இல்லைங்களா, 90 பேருடைய பணத்தை வந்து 10 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் 90 பேர் வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வெறும் கையோடு வீட்டுக்கு வராங்க. இதுதான் ரியல் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம்னா இதுதான். சரி சார், அப்போ நம்ம அந்த 10 பேராக நாம் மாற முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களால முடியும். ஏன்னா இந்த 10 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 பேர்லேருந்து ஃபில்டர் ஆகிட்டு வந்தவங்க தான் இந்த 10 பேர். இப்போது நீங்கள் அந்த 1வது நபராக நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த 100வது இடத்த பிடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும், நாலேஜ் பற்றி கற்றுக்கணும், அதுக்குள்ளே நிறைய பணத்தை லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயம் அனுபவமாக வந்து அந்த 10 வருஷத்தில் நீங்கள் கற்றுக்கணுமா இருக்கும். எப்போ நீங்கள் முதல் நம்பராக உள்ள என்ட்ரி ஆகிட்டு அது 100வது நபர் அந்த பிளேஸை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணணுமா இருக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ் தான் அதுதான். ஆனால் நிரந்தர வருமானமும் அதுதான்.
ஓகேங்களா. அதாவது நிறைய பேர் என்னென்னா வெளியே வேலை இல்லை, வெளியே 1008 பிரச்சனை கடன் அப்படின்னு இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து மேலும் கடனை தான் வந்து உங்களுடைய இருக்கிற பணத்தை வந்து அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு இந்தாப்பாவா உங்கள்கிட்ட எவ்வளோ ஒரு 50 லட்சம் கடங்குதா, 1 கோடி கடங்குதா, இந்தா வாங்கிட்டு போ அப்படின்னு உங்கள்கிட்ட இது ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது மார்க்கெட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்கிற காசை இது வாஷ் அவுட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் இது தான். சார் அப்போ நான் பணம் சம்பாதிக்கவே முடியாதா அதில் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். மார்க்கெட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியில் ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும், ஓகே மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிலவரம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்குள்ளே நீங்கள் ஒருவேளை நீங்கள் மேபி ஒரு 10,000 கடன் வாங்கி போட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 10,000 ஜீரோ ஆகும். அதில் நோ டவுட். அந்த 10,000 0 ஆகும். எத்தனை டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் இந்த நான் சொன்ன அந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற வரையிலும் உங்கள்கிட்ட என்ன எவ்வளவு பணம் இருந்தாலும் அது ஜீரோ தான் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ சில பேர் நினைக்கலாம் பணம் இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் போல தெரியுது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக பணம் இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்க முடியாது. அனுபவம் இருந்தால் தாராளமாக பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் 5,000 போட்டு போன வாரம் ட்ரேட் பண்ண 5,000 வந்துடுச்சு சார், அப்படியே ஒரே நாளில் டபுள் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. சரி, எத்தனை நாள் அது மாதிரி உங்களால் பண்ண முடியும்? 5,000 to 5,000 டபுள் ஆகிடுச்சு, அடுத்த நாள் வந்து 10,000 லாஸ் ஆகிடுச்சு. அப்போ டோட்டலாக ஜீரோ தானே கணக்கு. நமக்கு என்ன மந்த் எண்டில் நமக்கு என்ன அவுட்புட் இன்கம் வருது அதை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணுமே வேறு ஏதோ ஒரு ட்ரேடில் ஒரு 5 ரூபா வாங்கிட்டு 50 ரூபா வந்துடுச்சு, ஆஹா நல்ல ப்ராஃபிட் அப்படின்றதும் கணக்கில் எடுத்துக்க முடியாது நம்ம. ஓகேங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றது இந்த பேசிக் வீடியோ இது. இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இதில் நீங்கள் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் பணம் வந்து அதில் வைக்கக்கூடாது. ஓகே. 500 ரூபாய்க்கு மேலே அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் 5,000 50,000 போட்டுட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களையும் மீறி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டிமேட் சார் ஷேர் மார்க்கெட்டில் கணக்கத்தை ஆரம்பிக்கும் அதெல்லாம் தெரியாது சார், நீங்கள் எப்படி யாருக்குன்னு சொல்லுங்கள், மிச்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்க்கு கூட வேணுமா தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். ஸோ 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே அது கூட உங்களுக்கு ஃப்ரீ தான், காசு எதுவும் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், காசு இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். இல்லை இப்போ பார்க்கத்தான் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க. இப்போது என்னை பொறுத்தவரை என்ன, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 டைம் நீங்கள் அமௌண்ட் கொண்டு வரீங்கன்னா அந்த 50 டைம் கொண்டு வர அமௌண்ட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஸ்லோலி சின்ன அமௌண்ட்டாக சின்ன குவான்டிட்டியாக போட்டு நீங்கள் என்ன அப்படின்னு கற்றுக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது வெறும் ஒரு 5,000 ரூபாயோ 2,000 ரூபாய் அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக போட்டு என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. இல்லை சார் இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இதெல்லாம் வேணாம், வேறு வேலையை பார்க்கலாம்னு தாராளமாக நீங்கள் வேறு பிஸ்னஸ் பார்க்கலாம். இது வந்து முழுக்க நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிலச்சி நிற்க முடியுமே தவிர, இல்லை யாரோ சொன்னாங்க 5 ரூபா ஸ்டாக்ஸ் 500 ரூபா போயிடுச்சான் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம் போனாங்களாம் வந்தாங்களாம் அப்படி 3வது நபரை ஆள் காட்டி நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறது உங்களுக்கு சேஃபாக இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை ஆல்ரெடி நீங்கள் உள்ள ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, பேசிக் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. ஸோ இதில் வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக நான் ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. அதாவது இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் யாருக்காக ஃப்ரீ அப்படின்னா, அதாவது இந்த வீடியோக்கு லிங்க்ஸும் சொன்ன இல்லைங்களா, அப்போயே நான் இந்த அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப் டைமுக்கும். அதாவது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக, அதாவது நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எப்படி பை பண்ணலாம், ஏன் பை பண்ணலாம், ஏன்னா ஸ்டாப் லாஸ்னால் என்ன, டார்கெட் எவ்வளோ வெயிட் பண்ணலாம், இது மாதிரி சின்ன குட்டி விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் ட்ரேடர்ஸ்க்காக தான் நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது இந்த லாஸ் நிறைய ஆகிட்டு இருக்குது அப்படின்றாங்களே அவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுச்சு.
அதாவது நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னா இதையும் காசுக்கு விற்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே இதில் டிப்ஸ் கால்ஸ்லாம் கிடைக்குது போகிறது இல்லை, நம்ம இதை வந்து அடுத்தவங்களுக்கு விற்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தவறாக புரிஞ்சு விற்கிறாங்க. ஸோ அது இல்லீகல் ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறாக பயன்படுத்தாதீங்க. இது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் நேச்சருக்காக நான் இந்த பிரைம் டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணது தவிர இது டிப்ஸ் கால்ஸுக்காக கண்டிப்பாக கிடையாது. இது பிகினர்ஸ் கூட நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் நினச்சின்னு உடனே அப்படியே காப்பி டைட் போட்டு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் குட்டி குட்டி குவான்டிட்டி போட்டு உங்களால் முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஹை குவான்டிட்டி போட்டு பண்ணலாம். எடுத்த உடனே ஹை குவான்டிட்டி போட்டு பண்ணி ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் எதில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.